கிருத்திகை நட்சத்திரம். 27 நட்சத்திரங்கள்ல 3வது நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை அப்படின்னு சொல்லும்போதே அதோட அதிபதி சூரிய பகவான். அதாவது கிருத்திகை நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரம்னுவாங்க. ஏன்னா 1வது பாதம் மேஷத்துல இருக்கும். 2, 3, 4 ரிஷபத்துல இருக்கும். இந்த கிருத்திகை அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு தோன்றக்கூடிய ஒரு தெய்வம்னா முருகப்பெருமான். ஆனா கிருத்திகை நட்சத்திரத்துடைய அதிதேவதை அப்படின்னு பார்க்கும்போது அக்னி தேவனாக அமைவாங்க. அப்போ நீங்க இருக்கக்கூடிய இடத்துல அக்னீஸ்வரர் எங்கெல்லாம் இருக்காரோ சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பேசும்போதே பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, எந்த ஒரு இடத்தையும் தன்வசப்படுத்தி தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்றவங்க. ஒரு ஒரு கேம் விளையாட போனாலும் ஒரு டீமா அமைச்சு எனக்கு கீழே இந்த டீம், என்னோட ஹெட் இவங்க அப்படி இருக்கிற இடத்துல தலைமையா வகிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த 1/1/2025 ஜனவரி மாதம், அதாவது ஆங்கில புத்தாண்டு பிறப்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது? சிறப்புகள் நிறைய இருக்க போகுது. புதிய வாய்ப்புகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வருடமா இது இருக்க போகுதுங்க. ஸோ கொஞ்ச நாளா, அதாவது 2025 நவம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல பார்த்தீங்கன்னா, சில மளிகை சாமான் இல்ல வீட்டுக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஒரு இரிட்டேஷன், அதாவது நல்லா இருக்கிற ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில கூட இந்த 3 மாதங்களாக ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாம் இந்த ஜனவரி மாதத்துல 15ஆம் தேதிக்கு மேல தை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் சிறப்புகள் நிறைய ஏற்படுத்தி தரப்போகுது.